அனைத்து வசந்த் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய பிரச்சனையும் பரிகாரம் நிகழ்ச்சியில் வயிற்றில் அடிக்கடி பிரச்சனை உண்டாகிறதே, அதற்கு காரணம் என்ன? வயிற்று நோய்க்கும் அவருடைய ஜாதகத்துக்கும் டைரக்டா சம்பந்தம் இருக்கின்றது. அவர் வீட்டில் இருக்கின்ற வாஸ்து தோஷம் அதிகமாக இருந்தால் வயிற்று நோய் வரும். ஒரு மனிதனுக்கு சரியான தூக்கம் இல்லை என்றால் அவர்களுக்கும் வயிற்று நோய் வரும். வயிற்று நோய் வர்றதுக்கு காரணமே, முதல் காரணம் அந்த ஜாதகத்தில் 6வது வீட்டிலேருந்து 6வது வீடு, அதாவது 6னா ரோகம் ரணம் அப்படின்வாங்க. 6லேருந்து 6 11ஆமது. அந்த 11ஆவது கிரகம், 11க்கு அதிபதியான கிரகம் 11th house லார்ட், அவர் சரி இல்லை என்றால், அந்த இடத்தில் சந்திரன் இருந்தால், அந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தால், தேய்பிறையிலையும் அமாவாசைக்கு நெருங்கின மாதிரி சந்திரன் இருந்தால், அதுவும் அந்த மனிதனுக்கு சந்திரதசை நடந்தால் வயிற்று நோய் இருக்கும், வயிற்று உபாதைகள் இருக்கும். ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 5வது வீடு, 5வது வீட்டில் செவ்வாய் ராகு, சனி ராகு, சூரியன் புதன் பாப கிரகத்தினால் பார்க்கப்பட்டால் அவருக்கு வயிற்றில் நோய் இருக்கும். லக்னத்தில் லக்னாதிபதி இருந்து, அந்த லக்னாதிபதி புதனாக இருந்து, அந்த புதன் சூரியனுடன் அஸ்தமானால், மறைஞ்சான் அப்படின்னு, அதாவது சூரியனுடன் எந்த கிரகம் கிட்ட நெருங்க அது அஸ்தமாகிவிடும். சூரியனை நெருங்க அதாவது வித்தின் 10 degrees பூர்ணம் அஸ்தம் ஆறது ஆரம்பிச்சிடும். 0 degrees வந்துன்னா பூர்ண அஸ்தம். அதாவது அந்த ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதி புதனாக இருந்து அஸ்தமாக இருந்தால் இவர்களுக்கும் வயிற்று சம்பந்தமான நோய் இருக்கும். ஆனால் சந்திரனால வயிற்று நோய் இருந்தால் வயிற்று உப்பும், புதனால் வயிற்று பிரச்சனை இருந்தால் வயிற்றில் பூச்சி இருக்கும், ராகுவால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, வயிற்றில் நோய் இருந்தால் பெரிய பெரிய பூச்சிகள் இருக்கும். சிந்தனை அதிகமாகும் பொழுது நைட்டில் தூக்கம் வரவில்லை என்றால் அந்த ஜாதகத்தில் சூரியன் சரியில்லை என்ற அர்த்தம். சூரியன்லேருந்து சந்திரன் 6ல் இருந்தால், சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து சனி 6ல், சூரியன்லேருந்து 6ல் சனி, சந்திரன்லேருந்து 6ல் சனி இருந்தாலும் அந்த மனிதனுக்கு பித்தம் அதிகமாக இருக்கும், அவர்களுக்கும் வயிற்று நோய் இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், எந்த லக்னமாக இருந்தாலும் 6ல் சனி இருந்தால் அந்த மனிதன் வாழ்க்கையில் 28 வயசுக்கு அப்புறம் பித்தம் அதிகமாகவும், பித்தத்தினால் அவர் பெரிய பெரிய டாக்டரை பார்த்தும் அதை சரி பண்ண முடியாத நிலைமை இருக்கும். பல நேரங்களில் பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இவர்களுக்கு அடி வயிற்றில் அல்சரும் உண்டாகும். அல்சர் என்றால் வயிற்றில் புண்ணு அப்படின்வாங்க. அது உருவாகும் பொழுது எரியும், தொண்டை வரைக்கும் எரியும், தூக்கம் வராது. ஒரு ஜாதகத்தில் சனி சரியில்லை என்றால் பல நேரங்களில் பல வியாதிகள் உண்டாகும். அதில் வயிற்று சம்பந்தமான வியாதிகள் அதிகமாகும், அதுவும் பித்தத்தினால் உண்டாகும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், உங்கள் லக்னாதிபதி புதனாக இருக்காரா, புதன் அஸ்தமாக இருக்காரா, நீச்சமாக இருக்காரான்னு பாருங்க. ஐயா, எனக்கு மிதுன லக்னமாக இருக்கு, இல்லை கன்னி லக்னமாக இருக்கு, லக்னாதிபதி சூரியனோட மறைஞ்சு இருக்காரு அப்படின்னா நீங்கள் 3 கேரட்டுக்கு மேலே பெரிய பச்சை கல் வாங்கிட்டு ஒரு மோதிரத்தை அணிய வேண்டும். வசதி இல்லையா எனக்கு, நான் கல் போட முடியல, வயிற்று நோய்க்கு என்ன செய்கிறது? காலையில் ஏஞ்ச உடனே 2 கிளாஸ் தண்ணியை குடிங்க. வீட்டில் அரிசி இருக்கும், அந்த அரிசியில் ஒரு 10 அரிசி எடுத்துட்டு அப்படியே வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிடுங்க. 1/2 மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருங்கள்.
ஒரு 20 நாள் உங்களுக்கு அந்த வயிற்று நோய் பித்தத்தினால் இருந்தால் அது கம்மியாகிவிடும். இரண்டாவது, நைட்டு படுக்கும் பொழுது சாப்பாடு சாப்பிட்டு கம்மி 20 நிமிஷம் நடக்க வேண்டும். அதுக்கப்புறம் வெல்லம் சாப்பிட வேண்டும். வெல்லம் சுகர் இருந்தால் டாக்டரை பார்த்து கேட்டுட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா ஒரு கட்டி வெல்லம் வாங்கிட்டு கம்மி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 சாக்லேட் அளவுக்கு வெல்லத்தை சாப்பிட வேண்டும். தெய்வ பரிகாரம், வயிற்று நோய்க்கு தெய்வ பரிகாரம் சாஸ்திரத்தில் பூர்வ ஜென்மத்தில் மனிதன் ஏதாவது பசுவை அடித்திருந்தால், ஏதாவது யாருக்காவது துன்பம் கொடுத்திருந்தால் அவர்களுக்கு அடி வயிற்றில் நோய் வரும் என்று சொல்வார்கள். இல்லைன்னா சூரியனுடன் புதன் இருந்தால் அவர்கள் ஏதாவது கோயில் சொத்தை கையாண்டிருப்பார், அதனால் அவருக்கு வயிற்று நோய் வரும் அப்படின்வாங்க. அதனால் நீங்கள் சூரியனை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்டு அப்புறம் பகவான் சிவன் ஆலயம் சென்று தண்ணி எடுத்துட்டு பகவான் சிவனுக்கு ஜலாபிஷேகம் செய்யுங்க. அந்த அபிஷேகம் முடிஞ்ச பிற்பாடு பாலால் அபிஷேகம் செய்யுங்க. பாலால் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி தண்ணீர், அதாவது தண்ணீர் பால் தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அது நீங்கள் இருக்கிற இடத்துல வில்வம் கிடச்சிதுன்னா வில்வத்தை வாங்கி அந்த அபிஷேகம் முடிஞ்ச பிற்பாடு வில்வம் வைங்க. மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை படிங்க. கருப்பு கலர் துணி நீங்கள் வாழ்க்கையிலே அணியக்கூடாது. லைட் கலர் துணியை அணிய வேண்டும். அதுக்கப்புறம் இந்த அடி வயிற்றில் நோய் இருக்கு, வயிற்றுள்ள இழுக்குது அப்படின்னால் நீங்கள் கௌ சேவை செய்யுங்க. பசுவுக்கு அவுத்திக்கீரை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு வயிற்று சம்பந்தமான போக்குகள் குறையும். வீட்டில் தென்மேற்கு திசையிலையோ வடமேற்கு திசையிலோ இருக்கிற நீங்கள் படுக்கும் அறையில் இருக்கிற கண்ணாடியை நீக்கி விடுங்க. நைட்டு படுக்கும் பொழுது காலை கழுவிட்டு கையை கழுவிட்டு மூஞ்சியை கழுவிட்டு படுங்க. கொஞ்சம் நேரம் பகவானுடைய நாம ஜபம் செய்து படுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜபம் செய்யுங்க. ஒன்றுமே இல்லைன்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை ஜபிங்க. உங்களுக்கு இருக்கின்ற வயிற்று நோய் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்ல. ஆனாலும் இதுவும் செய்ய மாட்டேங்க அதுவும் செய்ய மாட்டேங்க, என்ன செய்வது? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த அளவை குறைத்து விடுங்கள். இவ்வளோ சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் குறைங்க. 10 இட்லி சாப்பிட்டா 6 இட்லி சாப்பிடுங்க. 4 தோசை சாப்பிட்றவங்க 3 தோசையை சாப்பிடுங்க. 3 தோசையை சாப்பிட்டா 2 தோசையை சாப்பிடுங்க. நைட்டு நேரத்தில் ரொம்ப வயிற்று வலி இருந்தால் ரொம்ப அதிகமான ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் சாப்பாடில் முழுக்க புளி குறைத்த வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் ராகுவின் பொருட்கள். ராகுவின் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று வலி அதிகமாக இருக்கும். நீங்கள் படுக்கிற அந்த பெட்டுக்கு மேலே அந்த போர்வை சால்வை பெட்ஷீட் அப்படின்வாங்க, அது லைட் கலராக போட்டு தெற்கு திசையிலோ அல்லது கிழக்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நாளாக வயிற்று நோய் குறையும் என்று சொல்வேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்றைய 2வது கேள்வி. பசுவை வழிபடுவதால் என்ன பயன்? ஒரு மனிதன் ஜாதகத்தில் தோஷம் இருக்கும் என்று சொல்வேன். எந்த ஜாதகம் எடுத்தாலும், எந்த தலைவர் ஜாதகம் எடுத்தாலும் சரி, சாதாரண மனிதன் ஜாதகம் எடுத்தாலும் சரி, ஜாதகத்தில் தோஷம் இல்லாமல் எந்த மனிதனும் பிறக்கவே இல்லை. அப்பொழுது அந்த மனிதன் வாழ்க்கையில் தசா காலங்கள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது அந்த தசா காலங்களை சரி செய்வதற்கு பலவிதமான பரிகாரங்கள் ஜோதிடர்கள் சொல்லிக்கொண்டே வரார்கள், குருகள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் அதில் பல பரிகாரங்களை பல மனிதர்கள் செய்கிறதுக்கு வெட்கப்படுகிறார்கள், கூச்சம் படுகிறார்கள். நான் இதை செய்தால் அவர் என்ன நினைப்பார் என்று சொல்லுவார்கள்.
ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சரி இல்லை என்றால் அவருக்கு ஏதாவது ஒரு சீதள சம்பந்தமான நோய் இருக்கும், தாயின் சுகம் இருக்காது, வீட்டில் சுகம் இருக்காது, பூர்வ ஜன்மத்தில் ஏதாவது பணத்தை விட்டு விட்டு வந்திருக்க மாட்டார், அதனால் இவர்கிட்ட சொத்து இருக்காது. இவர் சம்பாதிப்பார், செலவு செய்வார், அது ஒளிஞ்சுவிடும், ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஜாதகத்தில் புதன் சரியில்லை என்றால் இவர்களுக்கு அவருடைய அக்கா தங்கச்சிங்க அத்தை கூட உறவுகள் சரியாக இருக்காது. ஐயா, பசுவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்கிறேன். ஐயா, பசு என்று சொல்லும் பொழுது பசுவுடைய கண்ணிலிருந்து வால் வரைக்கும் சகல விதமான தெய்வம் அந்த பசுவில் அடங்கி இருக்கு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பசுவின் உடம்பு பாகத்தில் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கின்றது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, அதனால் கோவிலுக்கு சென்றால் அக்கம் பக்கம் இருக்கிறவர் கேட்கிறார் என்ற கூச்சம் இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பசுவை கும்பிடலாமா? கண்டிப்பாக நீங்கள் கோவில் சென்றாலும் பசுவை கும்பிடுங்கள். நீங்கள் கோவிலுக்கு செல்லலை என்றாலும் பசுவை கும்பிடுங்க. ஏனென்றால் இப்பொழுது கிரக தோஷத்துக்கும் பசுவுக்கு இருக்கின்ற சம்பந்தத்தை பாருங்கள். ஒரு மனிதன் ஜாதகத்தில் பணம் வந்து சேரவில்லையா, எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ கோயில் போயிட்டு வந்துட்டேன், இவர்கள் பசுவை ஆராதனை செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். பரிகாரம் என்றது பரிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பசுவின் காலில் மனிதனுடைய பல நோய்கள் தீர்க்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. பசுவின் கோமியத்தினால் வீட்டில் பேய் பிடிச்சிருக்கு, வீட்டில் சந்தோஷம் இல்லை, பல பேருக்கு தூக்கம் வரவில்லை, வீட்டில் சண்டை இருக்கு, வீட்டில் யாராவது சூன்யம் பண்ணி விட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், பசுவின் கோமியத்தை பிடித்து வீட்டுக்கு வந்து ஒரு 6 நாள் தெளித்து பாருங்க, முகத்தை கழுவி பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியில் கடுமையாக முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்றால் இவர் தினமும் அவருடைய வீட்டில் செய்த உணவு சாப்பாடு, இட்லி வடை தோசை அல்லது 2 வாழைப்பழத்தை எடுத்து பசுவுக்கு கொடுத்து பசு வாலில் தொட்டு 2 நிமிஷம் அங்கே நின்று சேவை செய்து வந்தார்னா அவருக்கு இருக்கின்ற இந்த தோஷம் குறையும் என்று சொல்லுவேன். வாரிசு இல்லை, வயிற்றில் நோய் இருக்கு, வயிற்றில் நோய் இருக்கு, வாரிசும் இல்லை என்றால் இவர் மஞ்சள் வாழைப்பழம் அல்லது வெல்லத்தை எடுத்து போய் அந்த பசுவுக்கு கொடுத்து வந்தார்னா இவருக்கின்ற இந்த தோஷங்கள் குறையும். வீட்டில் யாரும் யாருடைய பேச்சையும் கேட்க முடியவில்லை, பணம் வந்து சேரவில்லை, பசுவை பூஜை செய்யலாமா? வியாழக்கிழமை, குருவாரம், தேர்ஸ்டே பூந்தி லட்டு அல்லது வெல்லம் வாங்கிவிட்டு பசுவுக்கு கம்மி ஒரு பசுவுக்கு 2லேருந்து 4 லட்டு கொடுங்க. ஒரு மாதத்தில் 4 தான், 4 தடவை சேவை செய்யுங்க. 1 வருஷம் சேவை செய்யுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், பாருங்கள், உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும் என்று சொல்லுவேன். அதாவது நீங்கள் பசுவை தெய்வமாக நினைத்து பசுவுக்கு அவத்திக்கீரை வாங்கி தினம் கொடுத்தால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற புதனின் பிரச்சனைகள் குறையும், பசங்க நல்லா படிப்பார்கள், பணம் வந்து சேரும். நீங்கள் ஒரு கௌசாலையை கட்டிவிட்டால் அந்த கௌசாலையில் பால் கொடுக்காத பசுகளை நீங்கள் வளர்த்து வந்தால், பால் கொடுக்குது, வருமானம் வருது, பசு கொடுக்குறீங்க, அது வேறு விஷயம். கை கால் ஊனம், கண்ணு தெரியாமல் பசு பால் கொடுக்காது, அந்த மாதிரி பசுகளை வளர்த்து அதுக்கு சேவை செய்தால் அந்த மனிதன் ஜாதகத்தில் இருக்கின்ற
சூரியன், சந்திரன், ராகு, சனியின் தாக்கங்கள் குறையும் என்று சொல்லுவேன். பசுவுக்கு டாக்டர் கிட்ட போய் அவருக்கு மருந்து கொடுக்கணும் இல்லையா? மனிதனுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி இதுக்கும் டாக்டர் இருக்காங்க. டாக்டர் எடுத்துகிட்டு வந்து பசுவை பார்த்து அந்த நோயை தீர்க்கிறவருக்கு அவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற ராகுவின் தாக்கங்கள் குறையும் என்று சொல்வேன். ராகுவின் தாக்கங்கள் குறைஞ்சால் வாழ்க்கையில் சக்சஸ் அதிகமாக இருக்கும், நோய் குறையும். மனைவிக்கு உடம்பு சரியில்லையா, என்ன செய்வது? பசுவை சேவை செய்யலாமா? மனைவிக்கு நோய் இருக்கு, பசுவுக்கு சேவை செய்யலாமா? என்னங்க இது சாதாரணமான விஷயம். மனைவிக்கு நோய் இருக்குது, ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் வீட்டில் ஏதாவது சாப்பாடு செய்கிறீங்க, அந்த சாப்பாடு எடுத்து தினமும் ஃபஸ்ட்டு பசுவுக்கு போய் கொடுங்க. ஒரு வாரம் செய்யுங்க, அந்த அம்மா உடம்பு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுவீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதில் இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யணுன்னா கொஞ்சம் வெல்லத்தை கலந்து பசுவுக்கு கொடுங்க, நல்லது நடக்கும். ஒரு மனிதன் ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்தில் 1000 பசுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடை கொடுத்தால் அவருடைய ஜாதகத்தில் இருந்த புதன், மறைஞ்ச புதன், அஸ்தமான புதனின் தோஷங்கள் குறையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நேர்களே, நீங்கள் பசுவுக்கு இந்த மாதிரி சேவை செய்து கொண்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற பல தோஷங்கள் குறைஞ்சு உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்றைய 3வது கேள்வி. பச்சை கல்லை யார் அணிய வேண்டும்? பயன் உண்டா? இந்த பச்சை என்று சொல்லும் பொழுது மரகதம் என்று சொல்லுவோம். ஹிந்தியில் பன்னா என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் எம்ராய்டு என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் ஜாதகத்தில் புதன் சரி இல்லை என்றால் அந்த மனிதனுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். புதன் அஸ்தமாக இருந்தால் அல்லது நீச்சமாக இருந்தால் அவருடைய சிந்தனைகள் சரியாக இருக்காது. அதிகமாக சிந்தனை செய்வார், அதனால் வயிற்றில் உபாதைகள் இருக்கும், தலையில் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு டிப்ரெஷன் என்ற நோய் இருக்கும். சில பேருக்கு சோரியாசிஸ் இருக்கும், தோல் நோய் இருக்கும். பல பேருக்கு பல நேரங்களில் கண்டுகள் உண்டாகும், பூரா பாடியில் சின்னதாக. இது புதனால் உருவாகிறது. இப்பொழுது எந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் பச்சையை அணியலாம்? மேஷ லக்னத்துக்கு பிறந்தவர், மேஷ லக்னத்துக்கு புதன் 6 கூடிய கிரகம், அணியக்கூடாது என்று சொல்வேன். ஆனால் ஜாதகத்தில் புதன் சரியான இடத்தில் இருந்தால், அதாவது 10இல் இருந்தால், புதனுடைய தசை நடந்தால் அணியலாம். புதன் 3இலோ 6இல் இருந்தால் அணியக்கூடாது. ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதன் 2க்கும் 5க்கு அதிபதி. கண்டிப்பாக இவர் பச்சையை அணியலாம். இப்போ பச்சை எந்த மாதிரி பச்சையை அணிய வேண்டும் பாருங்கள். பச்சையில் ரொம்ப வெரைட்டி வரும். முன்ன இந்தியாவிலேயும் வந்தது, பாகிஸ்தான்லேயும் வந்தது. இப்போ கொலம்பியா, ஜாம்பியா, பிரேசில் இந்த மாதிரி இடத்துலேருந்து பச்சை வருகிறது. ஒரு நல்ல பச்சையை வாங்கி இவர்கள் கண்டிப்பாக அணியலாம். மிதுன லக்னக்காரர்கள் கண்டிப்பாக பச்சையை அணியலாம். கடக லக்னக்காரர்கள் அணியக்கூடாது. சிம்ம லக்னக்காரர்கள் புதன் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் மாத்திரம் அணிய வேண்டும், இல்லைன்னா அணியக்கூடாது. கன்னியா லக்னமானவர் ஞானிகள், இவர்கள் கண்டிப்பாக பச்சையை அணிய வேண்டும் என்று சொல்லுவேன். ஏனென்றால் 10க்கு அதிபதி, லக்னத்துக்கு அதிபதி கிரகம், அதுவும் கன்னியா லக்னத்தில் இருந்தால் அந்த இடத்தில் உச்சமாக இருந்தால் பத்ர யோகம் ஆரம்பிக்கும். பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு யோகமான
பத்ர யோகம் புதன் நாள் உருவாகிறது. அதனால் அவர்கள் கண்டிப்பாக பச்சையை அணிந்தால் அவருடைய வாழ்க்கை நல்ல சுகமாக இருக்கும், பேரும் புகழுடன் வாழ்வார். பல ஜோதிடர்கள் ஞானிகள் ஜாதகத்தில் புதன் உச்சமாக இருந்து லக்னத்தில் இருக்கு, அதுவும் கன்னி லக்னத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர் பெரிய ஞானியாக இருப்பார். துலா லக்னக்காரர்கள் அணியக்கூடாது. விருஷ்டிக லக்னக்காரர்கள் புதன் 11 இருந்தால் மாத்திரமே அணிய வேண்டும். தனுச லக்னக்காரர்கள் ஜாதகத்தில் புதன் ஆன கிரகம் 4 10 இருந்தால் அணியலாம் அல்லது அணியக்கூடாது. மகர லக்னக்காரர்கள் புதனை அணியலாம், பச்சையே அணியலாம், அதுவும் ஜாதகத்தில் புதனின் தசை இருந்தால் மாத்திரம் அணிய வேண்டும். கும்ப லக்னக்காரர்கள் அணியக்கூடாது, மீன லக்னக்காரர்களும் அணியக்கூடாது. ஆனால் காலங்களில் புதன் நல்ல கிரகத்தினால் பார்க்கப்பட்டால் அல்லது குருவால் பார்க்கப்பட்டால் அல்லது குருவுடன் புதன் இருந்தால், புதனின் தசை நடந்தால் மீன லக்னக்காரர்கள் பச்சையை அணியலாம். பரிகாரம் என்று எடுக்கும் பொழுது அந்த பச்சை கல், ஃபஸ்ட்டு பச்சை கல் இப்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, பல பேர் குழந்தைகள் படிக்கவில்லை, ஒரு ஜோதிடர் சொல்லிவிட்டார், அவருக்கு பச்சையை வாங்கி கொடுத்தால் இவர் நல்லா படிப்பார். நான் லக்னத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள், அதுக்கப்புறம் நகை கடைக்கு ஓடுங்க, இல்லை நான் இமீடியட்டாக பச்சைக்கு வாங்கி கொடுத்தா என் பையன் நல்லா படிச்சிடுவான் என்று பணம் செலவு பண்ணாதீர்கள். லக்னம் பார்த்துட்டு தான் குழந்தைக்கு பச்சை அணி கொடு, இல்லைன்னு அணியக்கூடாது என்று சொல்வேன். பாருங்க, பச்சை வாங்குவதற்கு முன்ன நீங்கள் அந்த பச்சையில் கோடு இருக்கும். ஏனென்றால் சாஃப்டஸ்ட் ஸ்டோன், அது ரொம்ப சாஃப்டான கல், கீழே வந்தால் ஒழிஞ்சிடும். அந்த கல்லை வாங்கிவிட்டு, நல்ல கல்லை பார்த்து ஒரு கம்மி 2 கேரட் கல்லை வாங்கிவிட்டு குழந்தைக்கு ஒரு டாலராக செய்து களத்தில் அணியலாம். ஆனால் பச்சை சூட்டுக்கல், அதை ஹீட், அதுக்கு அதனால் வெள்ளியில் மோதிரம் செய்யாதீர்கள், இல்லைன்னா அந்த கல் வேலை செய்யாது. தங்கத்தில் 1 கிராம்லையாவது ஒரு டாலரை செய்ய சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் அது வேலை செய்யும், இல்லைன்னு செய்யாது. சில பேர் சொல்லுவாங்க கல் தானே வேலை செய்யும், கல் வேலை செய்யாது. ஏனென்றால் அந்த பிடிப்பு தண்ணீர் இருந்தால், தண்ணீர் நின்றால் வெள்ளி இருந்ததுன்னா அது வேலை செய்யாது. குழந்தைகளுக்கு படிக்கிறவர்களுக்கு லக்னாதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டாலராக பச்சையை அணிவிக்கலாம். நீங்கள் 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்குது, பச்சையை அணியலாம். அணியும் பொழுது நாள் புதன்கிழமையாக இருக்க வேண்டும். நல்ல ஹோரையை பார்த்துட்டு கிழக்கு திசையை நோக்கிவிட்டு, அதாவது கிழக்கு திசையை பார்த்துட்டு தான் மோதிரத்தை அணிய வேண்டும். மோதிரம் அணியும் பொழுது நீங்கள் விரலை பார்க்க வேண்டும். இந்த விரல், சுண்ட விரல், லிட்டில் ஃபிங்கர், இதில் தான் நீங்கள் பச்சையே அணியணும் என்று சொல்வேன். முடிவில்லை, அப்பொழுது இல்லை எனக்கு இதில் போகிறது ரொம்ப மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள் சூரியனின் விரலில் பச்சையை அணியலாம், ரிங் ஃபிங்கர். இது அணியும் பொழுது நீங்கள் பச்சை பருப்பு வாங்கிவிட்டு அதை தண்ணியில் ஊற வைத்து அந்த நீங்கள் மோதிரத்தை அணிஞ்ச பிற்பாடு அதில் வெல்லம் வைத்து பசுவுக்கு தானமாக கொடுங்கள். ஆனால் எந்த மாதிரி கல்லை நீங்கள் வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்க, அதை வாங்கின பிற்பாடு, மோதிரம் செஞ்ச பிற்பாடு அதை தண்ணியில் கழுவி, பாலில் கழுவி, அதை பிராண பிரதிஷ்டை செய்து உங்கள் குருவை சொல்லி பூஜை செய்து வாழ்க்கையில் நல்ல நேரத்தை பார்த்து அணிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.